ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதா சிலா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போகிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு ஒரு கப்பு. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளவு எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஒரு கப்பு கோதுமை மாவுனா ஒரு கப்பு வெல்லம் ஒரு கப்பு, அதே அளவு ஒரு கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நெய். இப்போ ஒரு கப்பு மாவுனாக்கா ஒரு கப்பு வந்து நெய் ஊற்றுங்க. ஆனால் வந்துட்டு நான் பாதி நெய் எடுத்துருக்கேன். அரை கப்பு வந்து நெய், அரை கப்பு வந்து எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் போடுற மாதிரி இருந்தாலும் போடலாம். ஆனால் இந்த ஸ்வீட்டுக்கு வந்து வெல்லம் போட்டதுனால நம்ம வந்துட்டு ப்ளைனாக செஞ்சால் தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்துட்டு இது முந்திரி பருப்புலாம் இதில் போடக்கூடாது. நம்ம வந்துட்டு அந்த வெள்ளை சக்கரை போட்டு அல்வா செய்வோம்ல, கோதுமை அல்வா, அதுக்கு வந்துட்டு முந்திரி பருப்பு இதெல்லாம் போடலாம். இந்த வெல்லம் போட்டு செய்யறதுல வந்துட்டு முந்திரி பருப்பெல்லாம் போட்டால் அது டேஸ்ட் கொஞ்சம் வேறு மாதிரி போகும். அதனால இதுக்குள்ள தாங்க இதுக்கு போட வேண்டிய பொருள். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் கல் மண் இதெல்லாம் இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், கடாயை வச்சுருக்கேன், வெல்லம் போட்டலாம். இந்த வெல்லம் போட்ட நம்ம கிண்ணம் வச்சுருக்கோம்ல, அந்த மாவு எடுத்த அளவு கப்பில் தானே வெல்லம் வச்சுருக்கோம். அதாலேயே அப்படியே ஒரு கப்பு தண்ணி, இந்த வெல்லம் எடுத்த கப்பாலேயே தண்ணி, அவ்வளோதாங்க. இது கரையட்டும். பாருங்கள், வெல்லம் கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த பாருங்கள், ஒரே ஒரு பிஞ்சு உப்பு. எப்போதுமே ஸ்வீட்டில் வந்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டோம்னா ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுதான் வெல்லம் வந்துட்டு கரைஞ்சிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். வெல்லத்தை வடிகட்டிடலாங்க. பாருங்கள், எவ்வளோ கொஞ்சோண்டு தான் வெல்லம். ஒரு கப்பு வெள்ளத்தில் இவ்வளவு மண் கல் இருக்குது. ஓகேங்க, இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நான் அதே கடையை கழுவிட்டு அதே இதில் தான் வச்சுருக்கேன். நீங்களும் கொஞ்சம் பாத்திரம் அடிக்கணமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு பாருங்க, நெய் ஊற்றிடுறேன், எண்ணெய் ஊற்றிடுறேன். இப்போ இந்த கோதுமை மாவை இதில் போட்டு அப்படியே வத்தரலாம். பாருங்கள், கோதுமை மாவு இந்த நெய் எண்ணெயில் வந்துட்டு நல்லா வந்துட்டு செவக்க வந்துட்டு நல்லா வந்துட்டு வாசம் வரும். நல்லா அதுமாதிரி செவக்க நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், அப்படியே நல்லா கொதிக்குது பாருங்கள். அந்த எண்ணெயிலேயே அப்படியே வந்துட்டு பாருங்கள், இப்படி பொரிஞ்சு வருது பாருங்கள். மாவு நல்லா வந்து உங்களுக்கு வதக்கி விடுங்க. இந்த மாதிரி தான் பொரிஞ்சு வரும் மாவு. அப்போ தான் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மாவை நல்லா வதக்குங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு எண்ணெயும் நெய்யுமே உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கு பாருங்கள். அதில் நல்லா அப்படியே வந்துட்டு வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வறுத்தாச்சுங்க. நல்லா செவப்பாயிடுச்சு. நல்லா வாசமும் பயங்கரமாக வருது. இப்போ வந்து நம்ம அந்த வெள்ளை தண்ணியை அதில் ஊற்றிடலாம். அந்த வெள்ளை தண்ணியை அப்படியே நல்லா கிண்டி விடுங்க. கிண்டிகிட்டே இருங்க. நாளாவே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் வந்து அப்படியே கிண்டிட்டு இருக்கலாம். அப்படியே கிண்டி விடுங்க. நம்ம ஊற்றின நெய்யும் எண்ணெயும் அப்படியே பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் அப்படியே கிண்டி விடலாம். ஏலக்காய் பொடியும் போட்டுடலாம். ஏலக்காய் பொடி போட்டுடலாங்க. தண்ணி போட்டு நல்லா கிண்டி விடலாம். நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தாக்கா அப்படியே நம்ம ஊற்றுன நெய் அப்படியே தனியாக பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெயும் வரும். அது வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் நெய் அப்படியே வந்துட்டு பிரிஞ்சு வருது பாருங்கள். அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். நமக்கு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இவ்வளோதாங்க. இது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அப்படியே சைடில் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே தெரியும். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. இதோட அப்படியே இறக்கிடலாம். அல்வா ரெடி ஆகிடுச்சு, இறக்கியாச்சு. இப்போ நம்ம ஆஹா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல அல்வா? இது வந்துட்டு சக்கரை நம்ம போட்டோம்னாக்கா அந்த அல்வா வேறு டேஸ்ட் இருக்கும். இந்த வெல்லம் போட்டுருக்கிறதுனால இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? பாருங்கள், சாப்பிட்றீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஈஸியான டக்குன்னு குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும்னா நம்ம வீட்டில் டக்குன்னு வந்துட்டு வெல்லம் ரொம்ப உடம்புக்கு நல்லது, இரும்பு சத்து நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நம்ம வெள்ளை சக்கரை போடுறதோட வெல்லம் அதிகமாக நம்ம போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வந்தவொடனே ஏதாவது ஸ்வீட்ஸ் கேட்குறாங்கன்னா டக்குன்னு கோதுமை மாவு வச்சு டக்குன்னு நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.